இப்போ ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹஸ்பண்ட், ஒய்ஃப், குழந்தைங்க. ஒரு குழந்தை இருக்கும், 2 குழந்தை இருக்கும், 3 குழந்தை இருக்கும், ஒரு 5 மெம்பர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள். இது வந்து ஃபேமிலி ஃப்ளோட்டர் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபேமிலி ஃப்ளோட்டர் பாலிசி வந்து யாருக்கெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னா, இப்போ நியூவாக மேரிட் ஆகிருக்குன்னா ஹஸ்பண்ட், ஒய்ஃப் அவங்க மட்டும் இருப்பாங்க, அவங்க எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா அப்பா, அம்மா, ஒரு பையன் அவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களும் எடுத்துக்கலாம். சப்போஸ் அவங்க ஏஜ்டு பீப்புளாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு சீனியர் சிட்டிசன் அப்படின்ற பாலிசி இருக்குது, அந்த பாலிசி நீங்கள் எடுத்துக்கலாம். டிபெண்ட் பேரண்ட்ஸ் அலாங் வித் வந்து நம்ம அப்பா அம்மாவோடையே நம்மளுக்கும் சேர்த்து எடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கும் பாலிசி நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் பாலிசி. இண்டிவிஜுவலாக ஒரு பர்சன் சிங்கிளாக இருக்காங்க அப்படின்னா சிங்கிளாகவும் அவங்களுக்கு தேவையான இண்டிவிஜுவல் பாலிசி கூட எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு பேஸ்ட் ஆன் ஃபேமிலியை பேஸ் பண்ணி, இப்போ நம்ம ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸுங்கிறது நம்ம எந்த நிறுவனத்தில் எடுக்கிறோமோ அந்த நிறுவனத்துக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி அவங்க நம்மளுக்கு ஒரு சஜஷன் கொடுப்பாங்க. நீங்கள் இண்டிவிஜுவல் பாலிசி எடுக்கிறீங்களா, இல்லை சீனியர் சிட்டிசன் பேரண்ட்ஸ்க்காக, டிபெண்ட் பேரண்ட்ஸ்க்காக பாலிசி எடுக்கிறீங்களா, இல்லை உங்கள் ஃபேமிலி நியூக்ளியர் ஃபேமிலிக்காக பாலிசி எடுக்கிறீங்களான்னு கேட்பாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் அவங்க கொடுக்குற நம்ம சஜஷன் படி நம்ம ஃபேமிலியோட மெம்பர்ஸை பொறுத்து நம்ம அதுக்கான இன்சூரன்ஸை தேர்வு செஞ்சுக்கலாம். சரி, இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் நான் எடுக்கிறேன். ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா நான் என்னென்ன கவனிக்கணும், ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுல நான் என்னென்ன கவனிக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் நான் எடுத்துகிட்டேன், ஒரு சிட்டியில் நான் இருக்கேன் அப்படின்னா அந்த சிட்டியை சுற்றி எத்தனை ஹாஸ்பிட்டல் இருக்குது, நெட்வொர்க்கிங் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. நெட்வொர்க்கிங் ஹாஸ்பிட்டல் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம எந்த நிறுவனத்தில் இன்சூரன்ஸ் எடுக்கிறோமோ அந்த நிறுவனத்தில் டைப் வச்சுருப்பாங்க. அந்த டைப் வச்சுருக்க ஹாஸ்பிட்டல்ஸோட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும். அரௌண்ட் 40 கிலோமீட்டர்ஸ், நீங்கள் எந்த சிட்டியில் இருக்கீங்களோ உங்கள் ஹவுஸ்லேருந்து 40 கிலோமீட்டர்ஸில் என்னென்ன ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து டைப்பில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போனா தான் ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஹாஸ்பிட்டல் போனீங்க அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் டைரெக்டாக போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். நெட்வொர்க்கிங் ஹாஸ்பிட்டலில் அது மூலிமா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா என்னென்னா, எந்த ஒரு பணமும் நம்மளாக வந்து டைரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்கு பே பண்ணாமல் நிறுவனமே பே பண்ணிடும். இன்சூரன்ஸ் நிறுவனம் இருக்குங்க இல்லையா, அவங்களே வந்து டைரெக்டாக ஹாஸ்பிட்டலில் கான்டாக்ட் பண்ணி நான் இந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கேன் அப்படின்னு நீங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணிடணும் கஸ்டமர் கேருக்கு. அவங்களே கால் பண்ணி டைரெக்டாக உங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க அமௌண்ட்டை பே பண்ணிடுவாங்க. அதுதான் கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க. சப்போஸ் ஒரு எமர்ஜென்சி, நான் சிட்டியை விட்டு வெளியே போயிட்டேன், அங்கே எனக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்படுதுன்னா அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ரீஎம்பர்ஸ்மெண்ட் ஆப்ஷன் போய்க்கலாம். நெட்வொர்க்கிங் ஹாஸ்பிட்டல் இல்லை அப்படின்னா. ஸோ அப்போ ரீஎம்பர்ஸ்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி பேமெண்ட் நம்ம அமௌண்ட்டை பே பண்ணிவிட்டு அந்த பில்ஸ் எல்லாமே நம்ம வந்து சப்மிட் பண்ணணும் இன்சூரன்ஸ் கிளைம் டிபார்ட்மெண்ட்டுக்கு. அவங்க அதை செக் பண்ணி பார்த்துட்டு நம்மளுக்கான கிளைமை கொடுத்துருவாங்க. அதுதான் ரீஎம்பர்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, ப்ரீ ஹாஸ்பிட்டலைசேஷன் அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன், இது ரெண்டும் நம்ம இன்சூரன்ஸில் கவர் பண்ணி கொடுப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். ப்ரீ ஹாஸ்பிட்டலைசேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். இப்போ ஒரு தலைவலின்னு எடுத்துக்கோங்க. தலைவலின்னு நம்ம ஹாஸ்பிட்டல் போனால் டைரெக்டாக அட்மிட் பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட்டு அதுக்கான மெடிசின்ஸ் கொடுப்பாங்க, இல்லை இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க. அதெல்லாமே பார்க்குறது தான் அவுட் பேஷண்ட் சார்ஜுன்னு சொல்லுவாங்க. அந்த அவுட் பேஷண்ட் சார்ஜஸை நம்ம இன்சூரன்ஸ் மூலிமா கிளைம் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். ரெண்டாவது போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன், அதாவது ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு ஒன்ஸ் நம்ம வந்துடும் இல்லையா வீட்டுக்கு, அப்போது நம்மளுக்காக கூடிய மெடிக்கல் எக்ஸ்பென்ஸையும் கவர் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். தட் இஸ் கால்டு பை ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஆம்புலன்ஸ் சார்ஜ் நம்ம இன்சூரன்ஸில் கவர் பண்ணுவாங்களான்னு பார்க்கணும். பிகாஸ் நம்ம ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறோம், நம்மளுக்கு வந்து உடம்பு ரொம்ப முடியல அப்படின்னா நம்ம ஒரு பஸ்ஸை பிடிச்சோ ஒரு ஆட்டோவை பிடிச்சோ இல்லை நம்ம வந்து ட்ராவல் பண்ணியே போக முடியாத சுச்சுவேஷனில் நம்மளுக்கு வந்து நம்ம இன்சூரன்ஸ் மூலிமா ஆம்புலன்ஸ் சார்ஜை கவர் பண்ணுவாங்களான்னு செக் பண்ணிக்கணும். அப்படி கவர் பண்ணுறாங்க அப்படின்னா அது நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா நம்மளால் போக முடியாத சுச்சுவேஷனில் ஆம்புலன்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணி அது மூலிமா போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இன்சூரன்ஸில் ஆம்புலன்ஸ் சார்ஜ் கவர் பண்ணுறாங்களான்னு செக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் முக்கியமானது ரூம்ஸ்.
பொதுவாகவே நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆனோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரூம் எக்ஸ்பென்ஸ் வந்து பேஸ்ட் ஆன் சிட்டியை பொறுத்து சேஞ்சஸ் ஆகும். கரெக்டுங்களா?